வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4இல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அசலு 10% வட்டி வீதம். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது, எத்தனை ஆண்டுகளுக்கு, 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல முதல்ல கொடுத்துருந்த இடத்துல எழுதுங்க. அசல் பி எவ்வளவு? ரூபாய் 4000. வட்டி ஆர் எவ்வளவு? 10%. என் ஆண்டுகள் பாருங்க, 2.5 ஆண்டுகள். இந்த ஆண்டுகள் என்ன வடிவத்தில் இருக்கு? கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்கு. அப்ப பாருங்க, A/B/C இந்த வடிவத்தில் இருக்கு. ஆண்டுகள் இந்த ஆண்டு கலப்பு பின்னத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதற்கான ஃபார்முலா பாருங்க. அமௌண்ட் A = P × 1 + R/100 அடுக்கு A × 1 + B/C × R/100. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் பி பாருங்க 4000. 1 + R எத்தனை சதவீதம்? 10%. 10/100 அடுக்கு A பாருங்க. இந்த A இருக்க இடத்துல என்ன இருக்கு பாருங்க. A இருக்க இடத்துல 2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல அடுக்கு 2 1 + P/C. P/Cனா என்ன? 1/2 பாருங்க. P/C இருக்க இடத்துல 1/2. அப்போ இந்த இடத்துல 1/2 பெருக்கல் R. ஆரோட மதிப்பு எவ்வளவு? 10/100. 100. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு 4000. இதை கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 + 1/10 அடுக்கு 2 1 + இதை கேன்சல் பண்ணுவோமா? O 2 2. இந்த இடத்துல I 2 10. அப்போ இங்கே என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ O 2 5. இந்த பை 100 அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 4000. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதியை பெருங்க. 1 10 10. குறுக்க பெருங்க. 1 10 10. ஓர் 1 1 அடுக்கு 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஓர் 5 5. ஈர் 5 10. இந்த 0 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 1 + 1/20 மிச்சம் இருக்கு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 4000. 10 1 கூட்டினா 11. 11/10 அடுக்கு 2. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கு எடுத்துருவோமா? 1 20 20 பை 1 இல்லையா? குறுக்க பெருக்குங்க. 1 20 20. பகுதியை பெருக்கணும் 20. இப்போ குறுக்க பெருங்க 20. இதை குறுக்க பெருங்க. ஓர் 1 1 ஈக்குவல் டு 4000 பெருக்கல் 11/10க்கு அடுக்கு 2 இருக்கு. அதனால 2 தடவை எழுதணும். 11/10 பெருக்கல் 11/10. இதை கூட்டிடலாமா? 20 1 கூட்டினா 21. 21/20. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அதுக்கடுத்து பாருங்க, ஓ 2 2 2 2 4. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 2 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 21 இருக்கு. இப்போ நம்ம பெருக்க போறோம். 11ஐயும் 11ஐயும் பெருக்குனா 121. அதை 21 கொண்டு பெருக்கிடுவோமா? 21 கொண்டு பெருங்க. ஓர் 1 1. ஓர் 2 2. ஓர் 1 1. 2 கொண்டு பெருங்க. 2 1 2. 2 2 4. 2 1 2 கூட்டிடுங்க. 1 4. 4 1 கூட்டினா 5 2. இப்போ இதை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கல் 2 பெருங்க. 2 1 2. 2 4 8. I 2 10. 10க்கு 0 மிச்சம் 1. 2 2 4. 4 1 5. அதாவது இந்த 2 11 11 21 இது எல்லாத்தையும் பெருக்கினா எவ்வளோ வருது? 5082. இதான் என்னது? நமக்கு தேவையான மொத்த தொகை. ஆனால் நமக்கு என்ன வேணும்? கூட்டு வட்டி வேணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI கூட்டு வட்டி வேணும். அப்படின்னா இந்த அமௌண்ட் தொகையிலிருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணணும். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. 5082 ரூபா தொகை வந்திருக்கு. அசல் எவ்வளவு? 4000. இந்த 4000த்தை நம்ம கழிச்சிட வேண்டியதுதான். 4000த்தை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும் பாருங்க. 5082ல் 5082ல் 4000த்தை மைனஸ் பண்ணுங்க. அப்போ 2 8 0 5 4 1 1082 ரூபாய். எவ்வளவு நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி? 1082 ரூபாய். புக்குக்கு பின்னால் வேற ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கணக்குக்கு இதுதான் ஆன்சர்.
சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.